எல்லாருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். ஏன்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 50 வயசு ஆயிட்டாலே நம்ம ஹெல்த் சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம அடக்க ஒடுக்கமாக இருந்துட்டு போயிடணும். அதாவது 40 வயசு தாண்டினாலே நம்ம ஓரளவு கண்ட்ரோலாக ஒரு மெச்சூர்டாக ஆயிடுவோம் இல்லையா? 50 வயசு அப்படிங்கும்போது நம்ம உடம்பு சொல்கிறத கேட்டுட்டு நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம நல்லபடியாக நடந்துட்டு யாருக்கும் அதிகப்படியாக அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணால் கேட்குற மாதிரி யாரும் இல்லை, சரிங்களா? ஏன் நம்ம பசங்களே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு மற்றவங்க ஒரு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இல்லையா? ஸோ 40 வயசு ஆனாலும் நாய் குணம் வருது அப்படின்ட்டு சில பழமொழி, அது யாரோ சொல்லி வச்சாங்க. அதாவது 40 வயசு ஆகிட்டாலே ஒரு மாதிரி நம்ம இயல்பை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இப்படி தேவையில்லாத விஷயங்கள் தலையிடுறது, வேலையை விட்டுட்டு மற்றவங்கள பற்றி ஏதாவது ஒன்று மற்றவங்ககிட்ட சொல்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மற்றவங்கள பற்றி மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதே ஒரு தவறு. நம்ம வேலை உண்டு, நமக்கு என்ன வேலை, நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு அப்படின்னு இருந்தோம்னா நம்ம மீதி வயசை நம்ம நல்லபடியாக கடந்துடலாம். எந்த ஒரு ப்ரெஷரு, பிபி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கடந்துடலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி காய்கறி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும், சரிங்களா? அப்புறம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. பேசின விஷயத்தையே மீண்டும் பேசக்கூடாது. ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தாலே நம்ம இது பண்ணிடலாம். நம்ம ஆன் டைம் 10 மணி ஆனாலே நல்லா தூங்கினோம்னாலே நமக்கு உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடச்சிரும். ஸோ நம்ம நல்லபடியாக வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே கூடாது. மற்றவங்கள பற்றியும் பேசவும் கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸுக்கு உள்ளவங்க தான்னா அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஓரளவுக்கு செட்டில்டு ஆனவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த மிடில் கிளாஸ்க்குள்ளே இருக்கவங்க தான் நம்ம ஒரு மனசு சஞ்சலமாக அங்கே தப்பு நடக்குது, இங்கே தப்பு நடக்குதுன்னு பொங்குவோம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வாழ்வோம், சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.